ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களை இன்னொரு யூடியூப் வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி கட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது, அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சில கமெண்ட்ஸை நாம் இன்றைக்கி பார்க்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த உபுண்டு மிஷினை ஓப்பன் பண்ணுறதுக்கு நாம் ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். அது பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு எப்படி இந்த உபுண்டு ஓப்பன் பண்ணுறதுங்கிறது தெரியாமல் போயிடும். இந்த லினக்ஸில் ஃபைல் மேனேஜரில் டைப்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதில் டைப் நார்மலாக ஒரு ஃபைல் இமேஜு, டெக்ஸ்ட்டு, சாங் டைப்பில் இருக்கும். இப்போ டேரக்டரிங்கிறது ஃபோல்டரும் லிங்க்ஸும் சேர்ந்தது டேரக்டரின்னு சொல்லுவோம். ஸ்பெஷல் ஃபைல்ஸ் கால்டு ஹிடன் ஃபைலு, சிஸ்டம் ஃபைல் அண்டு லிங்க் ஃபைல்ஸு, அதெல்லாம் ஸ்பெஷல் ஃபைலுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதில் போய் எல்எஸ்ன்னு டைப் பண்ணால் இதில் நம்ம எல்எஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். இது நம்ம எல்எஸ்ன்னு டைப் பண்ணனால நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இப்போ இதில் இருக்கோன்ட்டு. அதாவது டெஸ்க்டாப், டாக்குமெண்ட், டவுன்லோட்ஸ், மியூசிக், பிக்சர்ஸ், பப்ளிக், ஸ்னாப்பு, டெம்ப்ளேட்ஸ், வீடியோஸ், இந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கிறோம். இப்போ பிடபிள்யூன்னு கொடுத்து பார்க்கலாம். பிடபிள்யூடி இது நம்ம எந்த பாத்தில் இருக்கோ, ஹோமோ ஆன்வர்ட்ஸில். இப்போ நம்ம ஹோமில் நம்ம இந்த இதை ரன் பண்ணிகிட்ருக்கனால நம்ம ஹோமில் இருக்கிறோம். இப்போ நம்ம ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் vi டாட் இல்லாத ஒரு ஃபைல் நேம் கொடுத்துக்கலாம். நம்ம குட்டுன்னு கொடுக்கலாம். குட் டாட் txt குட் டாட் txtன்னு கொடுத்துட்டா என்ட்ரு கொடுங்க. இதுதான் நம்மளோட அந்த இது ஃபைலுக்கான நம்ம இதில் நம்ம இதில் 2 மோட் இருக்குது, எடிட் மோட், எஸ்கேப் மோட். எடிட் மோடுக்கு ஐயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணலாம் குட்டு. இது இப்போ எடிட் மோடில் இருக்குது. குட் மார்னிங், அப்புறம் குட் நைட், இந்த மாதிரி நம்ம டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வெளியே வரணும்னா எஸ்கேப்பு WQ கொடுத்து என்ட்ரு பண்ணிக்கலாம். WQ கொடுத்ததுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்துட்டா வெளியே வந்துடும். இப்போ இதை நம்ம பார்க்குறதுக்கு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு எல்எஸ்ஏ -L. இப்போ நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன கமாண்ட் இருக்குதுன்னு பார்க்க CAT ஸ்பேஸ் அந்த ஃபைல் நேமை டைப் பண்ணுங்கள் .txt. இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா நம்ம அந்த இதுக்குள்ளே போட்ட அதாவது நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே என்னென்ன இது பண்ணோமோ அது நமக்கு ஷோ ஆகுது. இப்போ நம்ம இது நம்ம ஃபைல் மேனேஜரில் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு pwdன்னு கொடுத்துட்டு நம்ம ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, குட் டாட் டெக்ஸ்ட். இதில் நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம அதில் என்னென்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணோமோ அதோட இதுதான் இதில் இருக்குது. இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம ஆன்லைனில் ஒர்க் பண்ணுறதுனால. ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இது கொஞ்சம் இப்போதைக்கு பெட்டராக இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதில் எடிட் பண்ணுறதுக்கு சேம் நம்ம அதே கமெண்ட்டை கொடுப்போம். vi ஸ்பேஸ் குட் டாட் txt உள்ளே போயாச்சு. கிஸ்டோ கை கொடுத்துக்கலாம். ஹாவ் அ கிரேட் டே இந்த மாதிரி கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் கொடுத்துக்கலாம் வெளியே வர்றதுக்கு. எஸ்கேப் :WQ. இதில் கோலன்னா ஒன்றும் இல்லை, சேவ், க்யூனா குவிட்.
என்ட்ரு கொடுத்துக்கலாம். இப்போ வெளியே வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து உள்ளுக்குள்ளே நம்ம போட்டது இருக்குன்னு பார்க்குறதுக்கு கேட் good.txt நம்ம போட்டது வந்துச்சு பார்த்தீங்களா. ஹாவ் அ கிரேட் டே, குட் மார்னிங். கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ நம்ம இதே இதில் நம்ம காப்பி பேஸ்ட் அதை பார்க்கலாம். இப்போ நம்ம விண்டோஸாக இருந்தால் தெரியும், ரைட் கிளிக் பண்ணி காப்பி இல்லாட்டி பேஸ்ட் பண்ணலாம். இல்லாட்டி கீஸ் வந்து Ctrl C Ctrl V கொடுத்து இது பண்ணலாம். ஆனால் இது லினக்ஸில் வந்து அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கமெண்ட்டில் ஃபுல்லாக ரன் ஆகிறதுனால நம்ம அதுக்கான கமெண்ட் போட்டு தான் ஆகணும். சரி, இப்போ நம்ம அந்த ஃபைலுக்குள்ளே போயிடலாம். VI ஸ்பேஸ் good.txt உள்ளே போய்க்கலாம். இதில் வந்து 2 லைன் இருக்குது. இதில் நமக்கு ஃபஸ்ட் லைன் என்னென்னா கீழே மேலே வச்சுட்டு கீஸ்ட்ரோக் YY கொடுத்துக்கலாம். இப்போ இதே நமக்கு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே அது பேஸ்ட் ஆகிரும். இப்போ இதில் வந்து நம்ம அடுத்து டெலீட்டுங்கிறது பார்க்கலாம். டெலீட்டுக்கு வந்தான கீஸ்ட்ரோக் வந்து இப்போ கீழே போயிட்டோம். இப்போ நமக்கு இதில் இந்த என்டையர் லைனே நமக்கு வேணாம் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெஸ் DD, அந்த லைன் டெலீட் ஆயிரும். இப்போ நமக்கு வந்து அந்த டெலீட் ஆனது வந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும்னா நம்ம பெருசாக இது பண்ணணும். ஜஸ்ட் ப்ரெஸ் U. இப்போ நமக்கு டெலீட் ஆன இது வந்து நமக்கு அந்த லைன் வந்து இது திருப்பி கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு இதில் வந்து ஒரு 3 லைன் நம்ம போட்டிருக்கோமா. இப்போ இதில் வந்து பெரிய சில இதில் வந்து நம்ம வேர்டு மாதிரி நிறைய ஃபைல் வந்து நம்ம வேர்ட்ஸ் வந்து நம்ம டைப் பண்ணுறோம். அதை காப்பி பண்ணுறது கொஞ்சம் இது வந்து ரிஸ்க்காக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா Y2Yங்கிற இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த கீயை வந்து நம்ம கொடுத்தோன்னா நமக்கு வந்து அதோட அந்த இப்போ இதே மாதிரி நமக்கு நிறைய லைன்ஸ் வந்து நமக்கு தேவையில்லை. அதை நம்ம டெலீட் பண்ணணும்னா அதுக்கான கீ ஸ்ட்ரோக் வந்து D. நம்ம எத்தனை லைன், இப்போ நமக்கு ஒரு 3 லைன்னா D3D அப்படின்னா நம்ம இப்போ அதுக்கான கர்சர் வச்சுருப்போம்ல. இப்போ நான் வந்து செகண்ட் இதில் கர்சர் வச்சுருக்கேன்னா அதில் அந்த லைனும் அதுலேருந்து 3வது வர லைனும் அதில் அது இடையில 3னா இப்போ கர்சர் வச்சு 1, அதுக்கு இலக்கு 2, அதுக்கு இலக்கு 3வது லைனுன்னு காமிக்கும். அந்த 3 லைனுமே நமக்கு டெலீட் ஆயிரும். இப்போ அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணுறனாலும் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு லைன் வச்சு அதே இது நமக்கு காப்பி ஆகணும் அப்படின்னா Y3Y அப்படி கொடுத்தோன்னா இப்போ ஃபஸ்ட் லைன்லேருந்து அடுத்து 1 2 3 அந்த 3 லைனும் காப்பி ஆகும். கீழே பேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக கொடுக்குற பேஸ்ட்டு. டெலீட் ஆனதை எடுக்கிறது வந்து U. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணுறது எப்படி, அந்த ஃபைலுக்குள்ளே எடிட் பண்ணுறது எப்படி, நம்ம காப்பி பேஸ்ட்டு டெலீட் பண்ணுறது எப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். உங்களை இன்னொரு வீடியோ மூலமாக சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாவ் அ கிரேட் டே. என்னோடய சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.